ஒரு சமயம் சுவாமிஜி வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போனோம். இதே போல் அவர் பாட்டுக்கு போவார். அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு தானும் ஒரு 1000ல் ஒருத்தர் போல் இருக்கணும்னு என்னெல்லாம் முடியுமோ பண்ணி பார்ப்பார். ஆனால் அவர் எவ்வளோ மறைச்சாலும் முழு பூஷணிக்காய் சோத்தில் மறைக்க முடியுமான்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அவரை பார்த்தா தெரியாமல் போயிடுமான்னு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். அப்படி தான் அவர் வந்து இந்த போல் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனார். அப்படி போகும் பொழுது ஒரு இடத்துல போய் இறங்கிட்டு திரும்ப இன்னொரு ட்ரெயின் மாதிரி வரத்துக்காக மாறுறார். அப்போது அங்கே ஒரு பக்தர், அவர் ஓடோடி வந்தார். அவர் மாஸ்கெல்லாம் போட்டுன்னு இருந்தார். கோவிட் முடிஞ்ச அந்த டயத்தில் மாஸ்கெல்லாம் போட்டுருந்தார். ஓடோடி வந்தார். அவர் ஓடி வந்து சுவாமிஜி வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். இட் வாஸ் வெரி இமோஷனல். அப்போ அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, அவர் முதல்ல அடையாளம் புரியல, ஏன்னா அவர் மாஸ்கெல்லாம் போட்டிருந்தா மாதிரி. அப்புறம் கைட்டி காமிச்சார். அப்புறம் புரிஞ்சது. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து உங்கள் தரிசனத்துக்காக நான் ரொம்ப நாளாக காத்துட்டுருக்கேன். ஒரு சத்சங்கம் நடந்தது, அந்த சத்சங்கத்துக்கு நான் வந்திருக்கணும். அன்னைக்கு கூட என்னால் வர முடியாமல் போச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன். உங்களை இப்படி தரிசனம் பண்ண முடியாமல் இருக்கேன்னு தாபப்பட்டுட்டே இருந்தேன், நித்தியம் வேண்டிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் இருந்து நான் வழக்கமாக கிளம்புறது இந்த ட்ரெயின் இப்படி ஏறி நான் போவேன். அந்த ட்ரெயினில் நான் ஏறுறதுக்கு வந்துவிட்டேன். ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. நான் ஏறுறதுக்கு அந்த போகும் பொழுது ஒருத்தர் ஒரு 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 உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் வீல் சேரில் வந்தார். யாருமே இல்லை, அவருக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. பாவமாக இருந்தது எனக்கு. அவரை பார்த்தா எல்லாரும் தவிக்க விட்டு ஜனங்கள் ஒருத்தர் தள்ளிட்டு அவரையும் சேர்த்து தள்ளிட்டு ஏறிட்டார்கள். எனக்கு மனசே கேட்கல. நான் இறங்கிட்டு ஐ ஹெல்ப்ட் ஹிம். அவரை தூக்கி ட்ரெயினில் ஏற்றி விட்டேன். தூக்கி ட்ரெயினில் ஏற்றி விடும் பொழுதே நான் நினச்சேன், சுவாமிஜி சொல்லியிருக்காரு இப்படி பண்ணினா எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நீ வந்து எனக்கு தான் ஒன்று பண்ணணும்னு இல்லை, நீ இன்னொருத்தருக்கு உதவினேன்னா அதுதான் உண்மையாக நீ கடவுள்கிட்ட பண்ணுற பக்தி, அதுதான் குருநாதர்கிட்ட பண்ணுற பக்தி சொல்லுவார் இல்லையா. நீ இங்கே வந்து இத்தனை வேஷத்தையும் போட்டுட்டு வெளியில் போய் எல்லாருக்கிட்டையும் நீ வந்து அப்படி ஒரு செல்ஃபிஷாக நடந்துக்கிட்ட அப்படின்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் நான் நினச்சிக்கிறேன், அவர் சொல்கிறதெல்லாம் நான் நினச்சிக்கிறேன். இப்படி நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிது, இப்படி ஒருத்தருக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. எனக்கு இப்படி தோணித்துன்னா இது கூட அவர் தானே தோண வச்சிருப்பார். இல்லாட்டினா நான்லாம் இப்படி நினைக்கிற கேஸ் இல்லையா. வீட்டுக்கு போகிறதுக்கு தானே பார்ப்பேன். நான் இறங்கி அவரை ஏற்றி விட்டுட்டு நான் ஏறுறதுக்கு பார்த்தேன், என்னால் ஏற முடியல. ட்ரெயின் கிளம்பிடுது. நான் இப்படி நின்று பார்த்துட்டே இருக்கேன். அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணி அடுத்த ட்ரெயினில் பார்த்தா நீங்கள் இறங்கி வரீங்க. சொன்னார், நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறேன், அதுக்கு பலனா உங்கள் தரிசனம் எனக்கு கிடச்சிது. உங்களை ஸ்மரிச்சுட்டே நான் பண்ணினேன், குட் டீட் ஃபார் த டே மாதிரி சொல்கிறார். அதை நான் பண்ணினேன், நீங்கள் என் முன்னாடி வந்துட்டீர்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு என்ன நடக்கிறது, என்ன பண்ணுறோம், அத்தனை விஷயம் அவருக்கு தெரியாததே ஒன்றும் கிடையாது.